வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். நம்ம டிஜிட்டல் உலகத்தை உருவாக்கும் டிஜிட்டல் ஆர்க்கிடெக்ட்களோட பயணம் இது. ஆமாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பத்தின ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட்டை தான் இந்த தொகுப்புல நாம அலச போறோம். டெக் இண்டஸ்ட்ரியில சாதிக்க நினைக்கும் அனைவருக்கும் இந்த விளக்கம் ஒரு உறுதியான அடித்தளமா அமையும். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த பயணத்துல நாம கவர் பண்ண போற முக்கியமான விஷயங்கள் இதோ. முதல்ல கோடிங் பயணத்தின் தொடக்கம், ரெண்டாவது வெப் மற்றும் மொபைல் டெவலப்மெண்ட், மூணாவது சாஃப்ட்வேர் அசெம்பிளி லைன், நாலாவது டிசைன், செக்யூரிட்டி மற்றும் ஏபிஐகள், கடைசியா உங்க டெக் கரியரை எப்படி தொடங்குறதுன்னு பார்க்க போறோம். இது ஹாலிவுட் படத்துல வர மாதிரி இருட்டுல உட்காந்து கடகடன்னு டைப் பண்ற மேஜிக் ஹேக்கிங் கிடையாதுங்க. இது ரொம்ப தெளிவான படிப்படியான ஒரு செயல்முறை. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். உங்களோட கோடிங் பயணத்தின் அடித்தளத்தை அமைத்தல். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா சும்மா கீபோர்ட்ல கோடிங் டைப் பண்றது மட்டும் இல்ல. இது ஒரு பக்காவான கட்டமைக்கப்பட்ட ப்ராசஸ். ஒரு சாஃப்ட்வேரை டிசைன் பண்றது, உருவாக்குறது, டெஸ்ட் பண்றது, அப்புறம் அதை மெயின்டைன் பண்றதுன்னு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இதுல சிஸ்டம், அப்ளிகேஷன், எம்பெடெட்னு பல வகையான சாஃப்ட்வேர்கள் இருக்கு. இது எல்லாமே ஒரு திட்டவட்டமான வழியில தான் உருவாக்கப்படுது. இப்போ ஒரு வீட்டை கட்ட செங்கல், சிமெண்ட் எல்லாம் தேவையில்லவா? அதுபோலவே புரோகிராமிங் பண்றதுக்கும் சில அடிப்படை மூலப்பொருட்கள் தேவை. டேட்டாவை சேமிக்க வேரியபிள்ஸ் பயன்படுது. அது என்ன வகையான டேட்டான்னு சொல்றதுக்கு டேட்டா டைப்ஸ் இருக்கு. அந்த டேட்டாவை மாற்றி அமைக்க ஆபரேட்டர்ஸ் உதவுது. நம்ம ப்ரோக்ராம் எந்த வழியில போகணும்னு முடிவெடுக்க இஃப் எல்ஸ் மற்றும் லூப்ஸ் பயன்படுது. அப்புறம் திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய கோட்களோட தொகுப்பு தான் ஃபங்க்ஷன்ஸ். இந்த அடிப்படைகளை நல்லா புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த அடிப்படை பொருட்களை வச்சு எப்படி வீட்டை கட்டுறது? அதுக்கான கருவிகள் தான் புரோகிராமிங் லாங்குவேஜஸ். பைத்தன், ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், C++ என பல கருவிகள் நம்மகிட்ட இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. நீங்க கட்டப்போற டிஜிட்டல் கட்டுறதுக்கு ஏத்த சரியான கருவிய நீங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும். அடுத்து இரண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு. உங்களோட களத்தை தேர்ந்தெடுத்தல். டூல்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான டிஜிட்டல் கட்டிடத்தை எழுப்ப போறீங்கன்னு முடிவு செய்யற நேரம் இது. உங்க முன்னாடி ரெண்டு முக்கியமான பாதைகள் இருக்கு. ஒன்னு இணையதளங்களை உருவாக்குற வெப் டெவலப்மெண்ட், இன்னொன்னு ஸ்மார்ட் போன்களுக்கான ஆப்ஸ்களை உருவாக்குற மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல தனித்துவமான சவால்களும் வாய்ப்புகளும் காத்துக்கிட்டு இருக்கு. வெப் டெவலப்மெண்ட்டை ஒரு வீடு கட்டுறதோடவே நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது வீட்டின் வெளிப்புற தோற்றம், பெயிண்ட், ஜன்னல்கள் மாதிரி யூசர்ஸ் பார்க்கறது இதுதான். இதுக்கு HTML, CSS, JavaScript பயன்படுது. பேக் எண்ட் அப்படிங்கிறது வீட்டின் பிளம்பிங் மற்றும் வயரிங் வேலைகள் மாதிரி இது திரைக்கு பின்னால் நடக்கிற விஷயம். இதுக்கு Node.js, Python, Java பயன்படும். கடைசியா டேட்டாபேஸ், இது வீட்டின் பேஸ்மெண்ட் அல்லது ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி எல்லா தகவல்களும் இங்கேதான் பாதுகாப்பா சேமிக்கப்படும். இதுக்கு SQL, NoSQL பயன்படுது. மொபைல் ஆப் உருவாக்குறது தான் உங்க இலக்குன்னா அதுக்கான டூல்ஸ் வேற. ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை உருவாக்க ஜாவா அல்லது கோட்லின் தேவைப்படும். ஆப்பிள் iOSக்கு ஸ்விஃப்ட் தேவைப்படும். ஆனா ஒரே கோட் எழுவி ரெண்டுலயும் வேலை செய்யக்கூடிய ஆப்பை உருவாக்கணும்னா என்ன பண்றது? அதுக்கு தான் கிராஸ் பிளாட்ஃபார்ம் தொழில்நுட்பங்களான ஃப்ளட்டர் அல்லது ரியாக்ட் நேட்டிவ் பயன்படுது. இது ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு வழி. இப்போ நாம மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கோம். சாஃப்ட்வேர் அசெம்பிளி லைன். நீங்க எழுதின கோடை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு இங்க பார்க்கலாம். இது ஒரு இன்ஜினியர் கட்டடத்தோட தரத்தை செக் பண்றதுக்கு சமம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், அதாவது சுருக்கமா SDLCன்னு சொல்லப்படுற இந்த ப்ராசஸ் தான் முழு IT துறைக்கும் இதய துடிப்பு. தேவை அறிதல், வடிவமைப்பு, உருவாக்கம், சோதனை, வெளியீடு மற்றும் பராமரிப்புன்னு இதுல 6 முக்கிய படிகள் இருக்கு. ஒரு வெற்றிகரமான சாஃப்ட்வேர் இந்த முழு சுழற்சியையும் கட்டாயம் கடந்தாகணும். கோடிங் பண்ணும்போது சில தவறுகள் நடக்கிறது சகஜம்தானே. அதுக்காக தான் வெர்ஷன் கண்ட்ரோல் மற்றும் GitHub மாதிரியான கருவிகள் இருக்கு. இது உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சேஃப்டி நெட் மாதிரி செயற்படும். நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன மாற்றத்தையும் இது துல்லியமா கண்காணிக்கும். ஏதாவது தப்பு நடந்தா உடனே பழைய நிலைக்கு திரும்ப இது ரொம்பவே உதவும். கட்டிடம் கட்டுனதுக்கு அப்புறம் கதவு, ஜன்னல் எல்லாம் சரியா வேலை செய்யுதான்னு செக் பண்ணுவோம்ல, அதுதான் டெஸ்டிங். இதுல யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் மற்றும் UATன்னு பல நிலைகள் இருக்கு. யூசரோட கைக்கு போறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் பக்காவா இயங்குதா அப்படிங்கறத இந்த டெஸ்டிங் உறுதி செய்து. சரி, அடுத்ததா நான்காவது பகுதி, டிசைன், செக்யூரிட்டி மற்றும் APIகள். இது உங்க சாஃப்ட்வேருக்கு மெருகேற்ற கட்டம்.
இப்போ உங்ககிட்ட நான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேக்குறேன். தனித்தனியா இயங்குற சிஸ்டம்கள் எப்படி தங்களுக்குள்ள பேசிக்குது? உதாரணமா, நீங்க யூஸ் பண்ற ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் எப்படி உங்க பேங்க் அக்கவுண்ட் கூட தொடர்பு கொண்டு படத்தை எடுக்குது? யோசிச்சு பாருங்க. அந்த கேள்விக்கான விடைதான் API, அதாவது அப்ளிகேஷன் புரோகிராமிங் இன்டர்ஃபேசஸ். ரெண்டு வேற சாஃப்ட்வேர்களுக்கு நடுவுல தகவல்களை கொண்டு போற தூதுவர்கள் மாதிரி தான் இந்த API செயல்படுது. ஆன்லைன்ல நீங்க பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் கேட்வே எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இந்த API தான் மிகச்சிறந்த உதாரணம். ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்னா அது பார்க்கறதுக்கு அழகாவும் யூஸ் பண்ண ஈஸியாவும் இருக்கணும். அதுதான் UI/UX டிசைன். எளிமையான நேவிகேஷன் இதுல ரொம்ப அவசியம். அதே சமயம் செக்யூரிட்டி அதை விட முக்கியம். டேட்டாவை பாதுகாக்கிறது, சரியான நபர்கள் தான் யூஸ் பண்றாங்களான்னு ஆத்தென்டிகேஷன் பண்றது, அப்புறம் ஹேக்கர்கள் இருந்து பாதுகாக்கிறது, இது எல்லாம் தான் உங்க சாஃப்ட்வேரை ஒரு பலமான அரணா மாத்துது. இப்போ நாம இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். உங்களோட டெக் கரியரை தொடங்குறது. இதுவரைக்கும் கத்துக்கிட்டதையெல்லாம் சேர்த்து அதை நிஜ உலகத்துக்கு கொண்டு வர நேரம் இது. வீட்டை கட்டி முடிச்சாச்சு. இப்போ மக்கள் அதை வந்து பார்க்கணும்ல. அதுதான் டிப்ளாய்மெண்ட். நீங்க உருவாக்குன சாஃப்ட்வேரை AWS அல்லது Azure போன்ற பெரிய ஹோஸ்டிங் தளங்கள்ல நிறுவி டொமைன் மற்றும் சர்வர் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற யார் வேணும்னாலும் உங்க அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல கட்டிடக் கலைஞனுக்கு சிறந்த கருவிகள் ரொம்பவே அவசியம். சாஃப்ட்வேர் டெவலப்பர்களுக்கான அன்றாட டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட் எழுத VS கோட், குறியீடுகளை நிர்வகிக்க GitHub, API-களை செக் பண்ண Postman, அப்புறம் பிழைகளை கண்டுபிடிக்க Chrome DevTools. இந்த டூல்ஸ் தான் உங்க வேலைகளை ஈஸியாக்கி உங்களை செம்ம ஸ்பீடாக்க போகுது. டூல்ஸ் இருந்தாலும் பெஸ்ட் பிராக்டிசஸை ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். மத்தவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி கிளீன் கோட் எழுதுறது, கரெக்டான பேரிடு முறைகளை பின்பற்றது, தொடர்ச்சியான டெஸ்டிங், அப்புறம் எப்போதுமே புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கிறது. இந்த குணங்கள் தான் ஒரு சாதாரண டெவலப்பருக்கும் ஒரு சிறந்த டெவலப்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை உருவாக்குது. இந்த திறன்களை எல்லாம் வளர்த்துக்கிட்ட பிறகு உங்களுக்கான வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கு? நீங்க ஒரு டெவலப்பரா, குவாலிட்டி அனலிஸ்டா, QA, டெவாப்ஸ் இன்ஜினியரா, இல்லனா வெப் அண்ட் மொபைல் டெவலப்பரானு பல சுவாரஸ்யமான திசைகள்ல உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச உங்க திறமைக்கு ஏத்த ஒரு சரியான பாதை கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. தியரியா படிச்சத பிராக்டிக்கலா செஞ்சு பார்க்கணுமா? அதுக்கு மினி ப்ராஜெக்ட்கள் நிறையவே இருக்கு. ஒரு கால்குலேட்டர், ஒரு லாகின் ஃபார்ம் அல்லது ஒரு வெப்சைட்டை நீங்களே செஞ்சு பார்க்கலாம். குறிப்பா ஒரு டு-டூ லிஸ்ட் ஆப்பை எடுத்துக்கோங்களேன். அதுல புதுசா டாஸ்க்களை ஆட் பண்றது, டெலீட் பண்றது, முடிச்சதை மார்க் பண்றதுன்னு எல்லாத்தையும் நீங்களே கோடிங் செஞ்சு பழகலாம். இதை விட ஒரு சிறந்த பயிற்சி வேற எதுவுமே இல்ல. சரி, இப்போ உங்க கைகள்ல சரியான ப்ளூ பிரிண்ட் இருக்கு, தேவையான பெஸ்ட் டூல்ஸ் இருக்கு, போக வேண்டிய பாதையும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. உங்களோட சொந்த டிஜிட்டல் கட்டிடத்தை எழுப்ப நீங்க முழுமையா தயாராகிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, முதல் ப்ராஜெக்டா நீங்க எதை உருவாக்க போறீங்க? உங்களோட கோடிங் பயணத்தை இன்றே முழு நம்பிக்கையோடு தொடங்குங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.